கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் ஒரு புதிய யுகத்தை உருவாக்க புறப்பட்டிருக்கிறது. அது இன்று முதல் தொடங்க இருக்கிறது. தமிழ்நாடும் அதிர்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். கூட்டம் சேர சேர காவல்துறைக்கு பயம் வந்துடுச்சு. தயவு செய்து தலைவரை பேச சொல்லுங்கள், கூட்டத்தை சீக்கிரம் முடியுங்கிற ஒரு நிலைப்பாடு. திட்டமிட்டு காயடிக்கிற வேலையை பாண்டிச்சேரியிலும் செய்தார்கள். என்ஆர் காங்கிரசும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அங்கே உருவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து தான் உழைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று உறுதியாக அறிவித்து சொன்ன தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அச்சாரத்தை தொடங்கினார். பாண்டிச்சேரியில் அச்சாரமாக பாண்டிச்சேரி மாநிலம் நமக்கான ஒரு வெற்றியை தனதாக்கி தரும் என்றும் அந்த வெற்றியின் மூலமாக தமிழ்நாடும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என்பதையும் உறுதியாக சொன்னார். ரொம்ப நாசுக்காக பேசினார். மத்திய அரசை போட்டு கிளிகளின்னு பேசிட்டார். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் இல்லாமல் இனிமே பாண்டிச்சேரியில் ஒரு ஆட்சி கூட நிறுவ முடியாது. ஒன்று என்ஆர் தமிழக வெற்றி கழகத்தோடு உடன்பாடு ஏற்பட்டு கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்க வேண்டும், இல்லை என்றால் படுதோல்வியை அவரும் சந்திப்பார் என்று மறைமுகமாக ஒரு போடு போட்டார். இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் பீதி கலங்குது. நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன். பாண்டிச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக விரைவில் புஷி ஆனந்த் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தாவேகா மாநாடு பாண்டிச்சேரியில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விஜய் அவர்கள் பேசி முடித்தார். பரபரப்பாக போச்சுது. எப்படி பார்க்குறீங்க? பாண்டிச்சேரி தலைக்காவிரியில் தொடங்கிய அகத்திய மாமுனிவர் காவிரி எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் கால்நடையாக நடந்து இறுதியில் தன் உடலை அடக்கம் செய்வதற்கு ஆலோசித்து அமரராயிருக்கிற புதுச்சேரி மண்டலத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தில் நீண்டகாலமாக உழைத்துவிட்டு சமூக பணி செய்வது மட்டுமல்ல ஆன்மீக பணியும் அற்புதமானது என்று உலகத்திற்கு அறிவித்த அன்னை அரவிந்தர் வாழ்ந்து மறைந்திருக்கிற புண்ணிய தேசமும் மகாகவி பாரதி வாழ்ந்த பிரதேசத்திலும் பாரதிதாசன் பிறந்த புண்ணிய மண்ணிலும் ஒரு புதியுக அரசியலை படைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைக்கு காலை பாண்டிச்சேரி அதிருகிற வண்ணம் அல்ல, தமிழ்நாடும் அதிர்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். நிறைய சம்பவங்களை சொல்லலாம். உடைய காலம் 3:30 மணிக்கெல்லாம் தொண்டர்கள் படைசூழ ஆரம்பித்து விட்டார்கள். 15 ஆம்புலன்ஸுகள் அங்கே தயார் நிலைப்படுத்தப்பட்டிருந்தது. 6 மருத்துவ குழுக்கள் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள். 5000 பேர் உட்காரக்கூடிய அளவில் அல்ல, நிற்கக்கூடிய அளவில் மைதானத்தை கட்டமைத்திருந்தார்கள். மேடை போடக்கூடாது. ஒரு சிறிய அடக்குமுறை உள்ளே இருந்தது தான். 5000 தொண்டர்களை நிப்பாட்டுவதற்காக 500 பேர் தலா என்று 10 அரங்குகள் உள்ளேயே அமைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் மீறி தொண்டர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள். வெளியிலே கணக்கீட்டின்படி 23,000 பேர் வெளியில் நின்றதாக உளவுத்துறை தகவல்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. வெளியில் மட்டும்? ஆமாம். உள்ளே கொள்ளளவு 5000 பேர். ஆனால் அதற்குள்ளேயே புகுந்தவர்கள் 3800 பேர் என்று கணக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆக கிட்டத்தட்ட 9000 பேர் உள்ளே அடைபட்டு இருக்கிற அந்த மைதானத்திற்குள் வெளியிலே 23,000 பேர் காத்திருந்த அந்த தருணத்தில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொன்னால், வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் பிரச்சனை பண்ண தொடங்கியது போது காவல்துறைக்கே கையாடி போச்சு. என்ன பண்ண போகிறோம்னு தெரியலைங்க. உடனடியாக புஷி ஆனந்த் அவர்கள் களத்திற்கு தேவையான தொண்டர்களை உள்ளே அனுமதியுங்கள், QR கோடு இல்லாத அந்த அட்டையை வைத்திருப்பவர்கள் மட்டுமல்ல வைக்காதவர்களுக்கும் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அந்த இடத்துல அவர்கள் கட்டளையிட்டார்கள். துபாயிலிருந்து ஒரு தங்கை வந்திருக்காங்க. பாண்டிச்சேரி மாநிலத்தில் பிறப்பிடமாக கொண்டிருந்தாலும் பணியிடம் காரணமாக துபாயில் இருந்து நொச்சிக்குப்பத்தைச் சேர்ந்த காயத்ரி ஒரு பெண் அங்கே வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறது. அது மட்டுமல்ல, தலைமுடியையே தானமாக்கிய ஒரு சகோதரி தனலட்சுமி முதலியார் குப்பத்தைச் சேர்ந்தவர்கள். எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவனை பிரார்த்தி நான் முடியை காணிக்கை செலுத்துகிறேன் என்று முடியை காணிக்கை செலுத்தியிருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்காக. 3ஆம் பாலினத்தவர் ஒருத்தவங்க
உள்ளேயே அனுமதிக்க மறுத்த போது கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அவர்களை உள்ளே விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி காவல்துறையோடு சண்டை போட்டு உள்ளே வந்த அனுபவம். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபு மாநில மருத்துவர் அணி செயலாளர், அவருடைய பாதுகாப்பிற்காக தனியாக ஒரு படை வீரரை வைத்திருக்கிறார். அவர் துப்பாக்கியோடு உள்ளே போயிட்டார். காவல்துறை மடக்கி பிடிச்சி வெளியிலே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ துப்பாக்கி எதுக்கு அங்கே கொண்டு வரணும்னு ஒரு கேள்வி. இல்லை, ஒரு தனிநபர் பாதுகாப்பதற்கு துப்பாக்கி தேவை. அந்த அடிப்படையில் அவர் வந்தார். வந்ததாக காவல்துறை சரியாக முடிச்சிட்டாங்க, உள்ளே விடலை. பைக்கில் பின்தொடர்ந்தவர்கள் 1000 பேர். காவல்துறை ஆங்காங்கே வேலிகளை போட்டு தடுத்து நிறுத்தினாலும் தம்பிகளை நிறுத்த முடியலை. தலைவலி ஆயிடுச்சு இன்றைக்கி காலையில் யாருக்கு? காவல்துறைக்கு. இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு தேவை என்பதிலே கவனமாக இருந்து கொண்ட தம்பிமார்கள் தலைவனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்களில் படைசூழ சென்னை பாண்டிச்சேரி சாலை ஸ்தம்பித்து போயிருக்கிறது. 72 நாட்கள் கழித்து இது போன்ற வெளி பொது மயானத்தில் தலைவன் முகம் காட்டியிருக்கிறார். இதெல்லாம் இல்லாமல் 11-2 மணிக்கு தலைவர் அந்த பேருந்தில் ஏறி அந்த முகம் காட்டுகிற போது ஆயிரக்கணக்கான மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து தலைவனை வரவேற்ற நிகழ்வு. இப்படி போன ஒரு காட்சிகள். கூட்டம் சேர சேர காவல்துறைக்கு பயம் வந்துருச்சு. தயவு செய்து தலைவரை பேச சொல்லுங்கள், கூட்டத்தை சீக்கிரம் முடியுங்கிற ஒரு நிலைப்பாடு. புஷி ஆனந்த் அவர்கள் முதலாக அந்த பேருந்தில் ஏறி தலை காட்டினார். ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பரித்து கரவோசம் எழுப்பி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் புஷியாருக்கு வாழ்த்து தெரிவித்த அந்த காட்சிகள். அவர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார். புதுவையும் தமிழகமும் நம் கைகளில் 2026 தவள இருக்கிறது ஆட்சி. ஆகையால் கட்டுப்பாட்டோடு மக்கள் பாதுகாப்பு அரணை தாண்டாமல் பத்திரமாக தலைவனை பார்ப்பதற்கு பொறுமையாக இருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்று அந்த மக்களுக்கு உறுதி செய்தார். 31 கண்டிஷன்ஸ் இந்த கூட்டத்தில். நான் என்ன கேட்குறேன்னா, எந்த கட்சிக்காவது இவ்வளவு கட்டுப்பாடுகளை போட்டு இவ்வளவு பாதுகாப்பை கொடுத்து ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளவு செலவழிக்க விடுவாங்களா? 31 கண்டிஷன் போட்டது தமிழக அரசா இல்லை பாண்டிச்சேரி அரசா? பாண்டிச்சேரி அரசு. ஆனால் அந்த 31 கண்டிஷனுக்கும் கட்டுப்பட்டது தமிழக வெற்றி கழகம். ஆனால் கடைசியாக கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் வந்தபோது ஒரே ஒரு நிபந்தனை, தளர்த்துங்கள் தயவு செய்து என்று புஷியார் கேட்டபோது அங்கே இருந்த காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, பிரச்சனை பண்ணுறாங்க. தொண்டர்களுடைய மனநிலையை அறியாத காவல்துறை வேறு வழி இல்லாமல், ஏன்னா பிரச்சனை வந்துடும், உள்ளே 5000 பேரை விட்டுருக்குறீங்க. இன்னொரு விஷயம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. என்னென்னா, 5000 பேரை மட்டும் உள்ளே விட்டுட்டு அடிமட்ட தொண்டனை வெளியில் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அவனுடைய மன உளவியல் என்னவாகும்? இந்த கட்சியில் நம்மளை தலைவனை பார்க்க விடாத கட்சிக்கு நம்ம தேவையா? இந்த உளவியலை உருவாக்குகிறது உளவுத்துறை. திட்டமிட்டு காயடிக்கிற வேலையை பாண்டிச்சேரியிலும் செய்தார்கள். ஆனால் திமுக தொண்டர்கள், திமுகவும் இல்லை அங்கே ஆளுதான் திமுக, அங்கே இருக்கிற காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் ஆதரவாக தானே பேசுகிறார் திரு விஜய் அவர்கள். எந்த இடத்துல ஆதரவாக பேசுனார்னா, 20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பாண்டிச்சேரியில் ஒரு கட்டமைப்பை சரியாக கொண்டு செல்ல வேண்டுமானால் மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும். அது பாண்டிச்சேரி மண் ஒரு யூனியன் பிரதேசம். ஏனாம் போன்ற பகுதிகள், காரைக்கால் போன்ற பகுதிகள் எல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அந்த தேசம் பிரான்ஸ்காரரின் வசம் இருந்தது. அங்கே எல்லாமே வேறு, தமிழ்நாடு மாதிரி இல்லை. ஆனால் மிகுந்த கவனத்தோடு காவல்துறை கச்சிதமாக தன் வேலைகளை சரிவர பார்த்து, அதான் அண்ணன் ஆதவர்ஷனா சொன்னாங்க, பாண்டிச்சேரி காவல்துறை அதிகாரிகளை பார்த்து தமிழ்நாடு காவல்துறை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தார். பேசினார், மேடையிலே பேசினார். பிரச்சாரத்தை தொடர்ந்து தடுத்து நிறுத்துகிற வேலையை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் பாண்டிச்சேரியில் அவ்வாறு அல்ல. ஆக இந்தியாவிலேயே மிகச்சிறந்த காவல்துறை இன்றைக்கி நடக்கிறது என்றால் அது பாண்டிச்சேரி மாநிலம்தான் என்று பறைசாற்றி பேசினார் மரியாதைக்குரிய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர்ஷனா அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிற போது சொன்னார்கள், 1972ஆம் ஆண்டு கட்சியை தொடங்கிய என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள். பாண்டிச்சேரியை குறிவைத்தார்.
1974 ஆட்சி மாற்றத்தை பாண்டிச்சேரி மாநிலம் எம்ஜிஆருக்கு தந்தது. 1977 தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உருவானது. ஆக 3 ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டிச்சேரி மாநிலத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கைப்பற்றியது. அந்த நிகழ்வும் அங்கே பறைசாற்றி பேசப்பட்டது. அடுத்ததாக தலைவர் விஜய் அந்த பேருந்தின் மேற்கூரையின் அமைக்கப்பட்டிருக்கிற பிரதான மேடையில் ஏறி உள்வாங்கிக்கு அருகிலே தன் உதட்டை முணுமுணுத்து பார்த்தார். அவர் பேசுகிற போது சொன்னார், தொடங்குகிற போது எப்போதும் பேசுவதைப் போல ஆரம்பித்த தலைவர் விஜய் அவர்கள், நாம் எல்லோரும் ஒன்று தான், பாண்டிச்சேரி தமிழ்நாடு வேறு வேறு அல்ல, நாம் தொப்புள் கொடி உறவுதான் என்பதை உறுதியாக சொன்னதோடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவியிருக்கிற தமிழர்கள் எல்லாம், அதைவிட இன்னொரு முக்கியமான வார்த்தை அவர் சொன்னார். இன்னைக்கு நமது வகையறாக்கள் அப்படின்னா என்னென்னு தெரியுமா? வகையறான்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பங்காளிகள், உறவு முறைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அவங்க தான் அந்த வகையறாக்கள். கிராமங்களில் எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா கரைன்னு சொல்லுவாங்க. அவன் அந்த கரைடா, இவன் இந்த கரைடா, அவன் அந்த கரைடான்னு. அவன்லாம் யாருன்னு சொன்னால் தனித்தனியாக பங்காளிகளாக இருப்பாங்க. மூதாதையர்கள் ஒருவனாக இருப்பான், அதிலிருந்து பிறந்து வந்தவர்கள் பங்காளிகள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் ஒன்று தான் சொல்கிற இடத்துல இந்த புதிய வார்த்தையை இன்றைக்கு பிரயோகம் செய்திருக்கிறார் என்றால், நாம் எல்லோருமே இரத்த சொந்தங்கள் என்பதை பறைசாற்றியிருக்கிறார். நான் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து தான் உழைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று உறுதியாக அறுதியிட்டு சொன்ன தலைவர் விஜய் அவர்கள், பாச உணர்வோடு நான் வந்திருக்கிறேன் என்றும் பறைசாற்றினார். நமக்குள் இருப்பது தேச உணர்வு என்றாலும் கூட அது உறவு முறை உறவு என்பதையும் உறுதியாக சொன்னார். நமக்காக வாழ்ந்த எம்ஜிஆர் அவர்கள் பாண்டிச்சேரி மண்ணை முதலாக அலாட் செய்தார். அழகாக சொன்னார்கள். ஒரு அச்சாரத்தை தொடங்கினார் பாண்டிச்சேரியில். ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார் 1977. அதைப்போல முதல் அச்சாரமாக பாண்டிச்சேரி மாநிலம் நமக்கான ஒரு வெற்றியை தனதாக்கி தரும் என்றும், அந்த வெற்றியின் மூலமாக தமிழ்நாடும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என்பதையும் உறுதியாக சொன்னார். ரொம்ப நாசுக்காக பேசினார். மத்திய அரசை போட்டு கிளிகிளின்னு கிழிச்சிட்டார். ஏன்னா இங்கெல்லாம் அந்த சொம்பு தூக்கிகள்னு சொல்கிறாங்கல்ல, சொம்பு தூக்கிகளே நம்மளை பார்த்து சொம்பு தூக்கின்னு சொல்கிறாங்க. இல்லை, அங்கே பாண்டிச்சேரிக்கு போனால் யாரை விமர்சிக்க முடியும்? ஒன்று அங்கே இருந்துட்டு திமுக விமர்சிக்கலாம், அதை தாண்டி அங்கே உள்ள கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி நீங்கள் விமர்சிக்க மாட்டீங்க. ஏன்னா அவருடைய நல்ல ஒரு இணக்கமான ஒரு உறவு அது வெளிப்படையாகவே தெரியுது. ஆமாம், ஆப்போசிட் எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய பிஜேபி ப்ளஸ் காங்கிரஸ் இருக்குது. அதனால் காங்கிரஸோட கூட்டணிங்கிறதுனால நீங்கள் பாஜக தானே விமர்சிக்க முடியும். அது நீங்கள் கேட்குறது ஒரு நல்ல கேள்வி. மார்ச் மாதம் 27 2025 ஒரு தீர்மானத்தை பாண்டிச்சேரி சட்டமன்றம் 16வது தடவை தீர்மானம் போட்டிருக்கு. என்னென்னா, மாநில அந்தஸ்தை தாருங்கள் அப்படின்னு சொல்லி. அங்கே என்ன செய்கிறாருன்னா, அவர் பேச்சை தொடங்குகிற போது 30 வருடம் என்னை தாங்கி பிடித்திருக்கிறீர்கள் பாண்டிச்சேரியில், அதற்கு நன்றி கடன் பட்டவனாக நான் இருக்கிறேன். போதிய மருத்துவ வசதி இல்லை, கழிவறை வசதிகள் இல்லை, ஒன்றிய அரசு எதையும் கண்டுக்காமல் இருக்கிறது. ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிட்டான், அவரை உடனே நீக்கிட்டு இன்னொரு அமைச்சரை, ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஒரு அமைச்சர்னு சொன்னாங்க, அதிகாரம் கொடுக்கல. அங்கே இருக்கிற இஸ்லாமிய தோழர்கள் வெறுப்படைந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக எடுத்து சொன்னார் தலைவர் விஜய் அவர்கள். அப்படி என்றால் பாண்டிச்சேரி மாநிலத்தில் இஸ்லாத்துக்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்படுகிறார்கள் இந்த மத்திய அரசால் என்பதை அவர் தோலுரித்து காட்டியிருக்கிறார் இன்றைய பேச்சில். என்ஆர் காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அங்கே உருவாகி இருக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் இல்லாமல் இனிமே பாண்டிச்சேரியில் ஒரு ஆட்சி கூட நிறுவ முடியாது. ஒன்று என்ஆர் தமிழக வெற்றி கழகத்தோடு உடன்பாடு ஏற்பட்டு கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் படுதோல்வியை அவரும் சந்திப்பார். ஏன்னா பாரதிய ஜனதா பண்ணுகிற அடாவடித்தனங்களை அவர் முகம் சுளித்து தான் ஆட்சியை தொடர்கிறார்.
ஐடி நிறுவனம் உருவாக்குவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது பாண்டிச்சேரி மாநிலத்தில் என்று பறைசாற்றி இருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, மாநில அந்தஸ்தை கேட்டால் கொடுக்க மறுக்கிறது மத்திய அரசு என்று. ஏன்னா இப்போ கூட்டணியில் தானே இருக்கிறீங்க, ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ எதுக்காக கூட்டணி வச்சிங்க? பாரதிய ஜனதா பாண்டிச்சேரியிலும் ஆட்சி ஆளுகிறது என்பது கணக்கு காட்டவா? நாங்கள் பாண்டிச்சேரிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், தமிழ்நாடு எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவதற்காகவா? சொல்லுங்கள் பார்ப்போம். அது மட்டும் இல்லை, 5 மில்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளை முடக்கி வைத்திருக்கிறார்கள் பாண்டிச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசு நிறுவனங்களால் மூலம். அதை தோலுரித்து காட்டுகிறார். இந்த ஊழல் அமைச்சரை நீக்கியதற்கு பிறகு புதிய அமைச்சரை நியமிப்பதில் இவ்வளவு குளறுபடி இருக்கிறதென்றால் மத்திய அரசு தொடர்ந்து பாண்டிச்சேரி மாநிலத்தை வஞ்சிப்பதற்கு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை வழிமொழிந்திருக்கிறார். இன்னொன்று இருக்குது தெரியுமா? பாண்டிச்சேரி மட்டும்தான் மாநிலம் இல்லை, காரைக்கால் என்கிற ஒரு பெரிய பகுதியே இருக்கிறது பாண்டிச்சேரி மாநிலத்துக்குள்ள. காரைக்கால் ஆழி பேரலை அடிக்கிற போதும் அதிலும் புயற்காட்டுகள் அடிக்கிற போதும் கண்டுகொள்ளவே மறுக்கிற மத்திய அரசு ஒரு கிராமம், ஒரு மிகப்பெரிய நகரத்தை இன்றைக்கும் மடமையாக்கி வைத்திருப்பதை அவர் காட்டினார். ஏனாம் போன்ற பகுதிகளில் இருக்கிற மக்களுடைய விடுதலைக்காக, மக்களின் வாழ்வாதாரத்திற்காக தமிழக வெற்றிக் கழகம் தேவைப்படுகிறது என்பதை அவர் உறுதிப்பட சொல்லியிருக்கிறார். ஆக இருபெரும் நகரங்களாக இருக்கிற பாண்டிச்சேரியும் காரைக்காலும் இன்றைக்கு அனாதையாக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசால், குறிப்பாக பாரதிய ஜனதா அரசால். அந்த பாரதிய ஜனதா கூட்டணி வைத்து பாண்டிச்சேரியை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது என்று மறைமுகமாக ஒரு போடு போட்டார். இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் பீதி கலங்குது. ஆமாம், பாண்டிச்சேரியில் ஆட்சி, கேரளாவில் கூட்டாட்சி, தமிழ்நாட்டிலும் கூட்டாட்சி என்கிற தத்துவ அடிப்படையில் இப்போ காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு பேசி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கிடையில் என்ஆர் காங்கிரஸும் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை பாண்டிச்சேரியில் சூசகமாக தலைவர் விஜய் அவர்கள் பேசிவிட்டு செல்லுங்க. இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸோட கூட்டணி நிற்கும்போது அகில இந்திய தலைமை பாண்டிச்சேரியிலேயே நீங்கள் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அதுதானே விரும்பும். என்ஆர் காங்கிரஸ்ட்ட போவாதில்ல, காங்கிரஸ் கூட கூட்டணி நீங்கள் தானே சொல்லுவாங்க. என்ஆர் காங்கிரஸ் எங்கேருந்து வந்தது? அங்கேருந்து வந்ததா இருந்தாலும் அங்கே தனிப்பை அங்கே காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குல்ல. ஏன்னா முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இருக்கிறாங்க எல்லாம் ஒருங்கிணைப்பாங்க. அதுவும் இது கூட சேரும். ஆமாம் சேரும். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் கூட்டணி ஆட்சி அதிகார பங்கு. ஆமாம், அதிகாரத்தில் பங்கு ஏன் அமைக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். இப்போ அங்கே பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது, என்ன இருக்குது, குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்? பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதனுடைய விளைவு. ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தை நடத்த முடியாமல் கிடக்கிற வேதனைகள். பாண்டிச்சேரியில் பார்க்கிங் வசதியே இல்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார். அழகு வாய்ந்த நகரம் அசிங்கமாக கிடக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார். போதிய கழிப்பறைகள் இல்லாத வசதியை இந்த அரசு தொடர்ந்து உருவாக்கி இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் யாருக்கான அரசு? என்ன காங்கிரஸுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எதிர்ச்சொல். அதை என்னார் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களை ஒன்றுமே சொல்லலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லிட்டாரு, ஆனால் உங்கள் பேரை உச்சரிக்கலை. ஆனால் முழுக்க அங்கே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் காவல்துறைக்கு மிகுந்த கண்ணியத்தோடு நன்றியை உரித்தாக்கினார். ஏன்னா அந்தளவுக்கு காவல்துறை இங்கே சரியாக செஞ்சுருக்காங்க. அது மட்டும் அல்ல, இதுவரை பாண்டிச்சேரிக்கு ரயில்வே திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர மறுக்கிற இந்த மத்திய அரசு ரயில்வே திட்டங்களை உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக தலைவர் விஜய் அவர்கள் வீர முழக்கம் பெற்றிருக்கிறார், உறுதியாக பேசியிருக்கிறார். அப்போ பாண்டிச்சேரி மக்களின் நாடி துடிப்பை அவர் அறிந்திருக்கிறார். பாண்டிச்சேரிக்கு எது தேவைப்படுகிறதோ அதை நிச்சயமாக உருவாக்குவதற்கான கள முயற்சிகளில் இறங்க இருக்கிறார்கள். நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன், பாண்டிச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக விரைவில் புஷி ஆனந்த் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார். நீங்கள் உடனே கேள்வி கேட்பீங்க, அப்போ நாராயணசாமி இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற என்னாரும் ஏற்கனவே முதலமைச்சர்களாக இருந்தவர்களை நீங்கள் பின்னுக்கு தள்ள போகிறீங்களா? சூழல் அப்படித்தான் இருக்குது. அங்கே தாவேக்கா இல்லாமல் இன்னமே யாரும் வெற்றி பெற முடியாது. தாவேக்காவுடைய கூட்டு அமைச்சரவையில் தான் இன்றைக்கு பாண்டிச்சேரி மாநிலம் மாறி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏன்னு கேட்குறீங்களா? 20 லட்சம் மக்களை இன்றைக்கி 1 லட்சம் பேர் திரண்டுட்டான். எங்கேயும் வேலைக்கு போகல. யோசிச்சு பாருங்கள், 1 லட்சம் இளைஞர்கள் திரளுகிறார்கள் என்றால் அவருடைய மாற்றம் என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணிக்கு வந்தால் வாங்க, வராட்டி போங்க, ஆனால் ஆட்சி அமைப்பது தாவேக்காதான். வந்தால் உங்களுக்கு நல்லது, வராட்டினா எங்களுக்கு நல்லது. பாண்டிச்சேரியில் பாரதிய ஜனதா ஒழித்து கட்டப்படும்.
எழுதி வச்சுக்கோங்க நீங்கள். அந்த 4-5 பேர் இருக்கிறவங்களாம் காணாம உனக்கு. என்ன நினச்சிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில் பாஜக? அன்னை அரவிந்தர் ஆசிரமத்தை தூக்கணும்னா பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அகத்திய மாமுனிவர் அடக்கமாக இருக்கிற பாண்டிச்சேரி மண்ணில் இன்றைக்கும் நீரூற்று இருக்கிறது. அவர் வெட்டிய கிணத்துல ஊறிக்கிட்டே இருக்கும் தண்ணி. அது தீர்த்தமாக இன்றைக்கு மக்களுக்கு பரிசீலிக்கப்படுகிறது. ஒரு சின்ன சிவன் தீர்த்தம். அகத்தியரே இவங்க அழிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க பாண்டிச்சேரி மாநிலத்தில். அதனால தான் பாஜக ஒரு போடு அந்த தாக்குதல் முழுக்கமான ஒரு நேரடியாகவே விமர்சித்தாங்க. ஆனால் பட் அதை தாண்டி வலுவாக விமர்சிக்கிறது ஒரு காரணமாக இருந்தது. ஆமாம், இன்னைக்கு அவர் பேசிய பேச்சில் வீரம் இருந்தது, எழுச்சி இருந்தது. இல்லை, இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை வேற இந்த இதில் போய்கிட்டு இருக்கு. 41 பேர் மரணத்தில் இந்த இதெல்லாம் வந்து பாஜகவோட அடிபணிஞ்சு தான் விஜய் அவர்கள் செயல்படுறாரு. மறைமுக டையப் இருக்கு. யார் சொன்னா? திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டிக்கொள்ள போது எப்படா இதுலேருந்து தப்பிக்கிறதுன்னு அவங்க மறைமுக கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆள்றபடி ஆள்றோம், தயவுசெய்து எங்களை ஒன்றும் செய்யாதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் பண்ணிக்கிறோம், பொருளாதாரமாக நாங்கள் பண்ணிக்கிறோம், பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் நாங்கள் சீண்ட மாட்டோம். இதுதான் வந்து இதெல்லாம் மறைமுக அஜெண்டாக்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட தொடர்பில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டின் ஏ டீமே திமுக தான், பாரதிய ஜனதாவுக்கு தெரியுமா? ஏ டீமே தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த சங்கியினுடைய முதல் உருவமே திமுக தான். இந்த 4 எம்எல்ஏக்கள் பாஜக சேர்ந்த தமிழ்நாட்டில் உள்ள போயிருக்கிறாங்க சட்டசபைக்கு. இந்த 4 8ஆ மாறதுக்கும் திமுக வேலை பார்க்குங்கிறீங்க. அப்போ எங்கே? தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வேலை ஆகும். எப்படியாவது பாஜகவை வளர்த்து விட வேண்டும் என்பது தான் திமுகவுடைய பிரதான நோக்க கொள்கையே. வெளியில் பகட்டு வார்த்தை பேசுகிறார்கள், உள்ள அண்டர்டேக்கிங்கில் மிகப்பெரிய பேச்சுவார்த்தையெல்லாம் போயிருக்காரு. அண்ணா திமுகவை அழிக்கணும், அது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? அதனால தான் அண்ணா திமுக வந்து விலகி போகிறவன் எங்கே போகிறான்? எம்ஜிஆருக்கு நேர் எதிரான இயக்கமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு போகிறான். அவெல்லாம் எம்ஜிஆர் தொண்டனா இல்லை வேறு என்ன தொண்டன்னு தெரியலை எனக்கு. அப்படின்னா என்ன? பிரிச்சுட்டா அனுப்புங்க, எங்கள்கிட்ட நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துறோம். இதுவரை 7 அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திமுக. அது பேர் என்ன? நீங்களே சொல்லிடுங்க. அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். உடைப்பது, எதிரியை தன் பக்கம் கவருவது. அதை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதில் செங்கோட்டையன் மட்டும்தான் தப்பிச்சார். செங்கோட்டையன் சொல்லிக்கிற இன்னும் பல பேர் வர போகிறாங்கன்ட்டு. வருவார்கள், அமைதியாக இருக்காங்க. ஏன் திமுகலேருந்து வராமல் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுகலேருந்து வராங்களா? ஆமாம், அஞ்சலி அம்மாளின் பேரன் எழில் மருத்துவர் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். சார் என்ன சார் சொல்லிடுங்க, 24 மணி நேரமும் திமுக மேடையிலே இருப்பார் அவர். அவர் இருப்பார்மா. செங்கோட்டையன் தான் இருந்தார், எடப்பாடி கூடவே. எழில் அவர்கள் வரப்போகிறார். நளினச்சொல் நாயகன் நாஞ்சில் சம்பத்து இன்றைக்கு கடைசியாக தன்னுடைய வாழ்வியல் பயணம் ஒரு காலத்தில் பேசினார். கல்லறையில் கருப்பு துண்டு கடக்கட்டும் என்று பேசிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் இப்பொழுது சிவப்பும் மஞ்சளும் இணைந்திருக்கிற வண்ண துண்டு என் கல்லறையில் பிரகாசிக்கட்டும் என்று பேசுகிற இடத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் திமுக தாயக விடுதலைக்காக தண்ணீர். திமுகவில் எனக்கு எந்த அமௌண்ட்டுமே எனக்கு சரியாக தர, நிகழ்ச்சிகள் ஒதுக்கப்படலை, அதனால் நான் தாவேக்காக போகணும் வெளிப்படையாக அவரே சொல்லியிருக்கிறாரு. அமௌண்ட்டுக்கு மட்டும் அவர் இல்லைங்க, புறக்கணிக்கப்படுகிறார். ஒரு திராவிட இயக்கம், இதுதான் காரணமா? திராவிட இயக்கத்தின் அமௌண்ட்டுக்கு வரல, புறக்கணிக்கப்படுகிறது, இந்த 2 தான் காரணம். அமௌண்ட் அவர் சொல்லவே இல்லையே. இல்லை, அது சொல்ல முடியாது. அவர் சொல்லவே இல்லை. என்னுடைய மகளுடைய மருத்துவ செலவிற்கு, அதாவது மருத்துவ படிப்பு செலவுக்காக 50 லட்சம் வந்து ரவுடித்துறை அமைச்சராக இருக்கிற அவர் என்ன அந்த சேகர்பாபுவிடம் கேட்டேன்னு சொன்னார், கொடுக்கலைன்னு சொன்னாங்க. படிப்புக்கு கூட அவர் மகன் இன்னுமா படிச்சுட்டு இருக்கிறாரு. இதுக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இங்கே அதிமுக வரும்போது சீட்டு, மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. இன்னுமா அந்த இது இல்லை, அவர் சொல்கிறது 2 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொன்றா. இன்றைக்கி அவர் எங்கே வந்து நிற்கிறாருன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக என்னை புறக்கணித்ததனுடைய விளைவு நான் தமிழக வெற்றி கழகத்தை சரியான இடமாக தேர்வு செய்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ புரிஞ்சிருச்சு, ஒரு மாபெரும் திராவிட இயக்க பேச்சாளருக்கே அங்கே மரியாதை இல்லைன்னு சொன்னால் நம்மளை போன்றவர்கள்லாம் திமுகவில் எப்படி பயணிக்க முடியும் என்பதை தொண்டர்கள் உணர வேண்டும். 2ஆம் கட்ட தலைவர்கள் அடிக்கிற கொள்ளை, இன்றைக்கி காலையில் இடி வந்து 1060 கோடி கொள்ளை KN நேரு மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. உரிய விசாரணையை காவல்துறை செய்ய வேண்டும் என்று உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்கதா? 2ஆம் கட்ட அமைச்சர்கள் அத்தனை பேரும் 1000 கோடிகளை கொள்ளையடித்திருக்கிற குழு கூட்டம்.
அதிமுகலேருந்து விலகி போகிறவனும் சம்பாரிச்சிடலான்னு தான் போகிறான், வேற என்ன கொள்கையாக இருக்கவங்கள்ட்ட. ஆக தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் ஒரு புதிய யுகத்தை உருவாக்க புறப்பட்டிருக்கிறது. அது இன்று முதல் தொடங்க இருக்கிறது. 9ஆம் தேதி எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 4 மாதத்தில் இங்கே ஆட்சி மாற்றம். தமிழக வெற்றிக் கழகம் சரியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு தம்பிகளோடு களமாட புறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம், தமிழகமும் பாண்டிச்சேரியும் ஒரு தாய் உறவுகள், அதை நிரூபித்திருக்கிறார் தலைவர் விஜய். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.